உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு குரு அப்படின்னு சொல்லக்கூடியது சுப கிரகம். அந்த சுப கிரகமான குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு எப்பவுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் சொல்லக்கூடியவர் தனக்காரகன். அப்போ தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் இந்த குரு பகவான். அப்போ அந்த பண வரவுகளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவானாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு எண்ணற்ற மாற்றங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக இருக்க போகிறார். அதே போல் 10ஆம் அதிபதி கர்மக்காரகன். அப்போ கர்மக்காரகன் ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி ராசிக்கே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை தொழிலை வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கே குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ரொம்ப விசேஷமான பயிற்சி நீண்ட காலத்துக்கு அப்புறம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குரு பகவானுடைய பயிற்சி ஏற்றத்தை கொடுக்குமா, மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உறுதியாக அந்த விஷயங்கள் நடக்க போகுது. அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு. வேலையில் பிரச்சனை, தொழிலில் தொந்தரவு, திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, தேவையில்லாத தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார், அதுலேயும் எந்த பிரயோஜனம் இல்லை. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை இந்த கேது பகவான் கொடுத்ததுனால நிறைய பேருக்கு எதையும் செய்ய முடியலன்ற ஒரு நிலை இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்குது. முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்துன்னு இப்போ தான் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாதுன்றதை யோசித்து அதுக்கு சம்பந்தமான வேலையை தேடக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக நடக்கும். அதனால் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதனால் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கும் எந்த கம்பெனியில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும், வெளியூரில் அப்ளை பண்ணலாமா, வெளிநாட்டில் அப்ளை பண்ணலாமான்ற யோசனைகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போது நிறைய பேருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதனால் மிதுன ராசியில் இருக்கீங்க, நான் ஃபாரின் தான் சார் போய் ஆகணும், நான் ட்ரை பண்ணுறேன், கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு வருஷத்தை விட சிறப்பான வருஷம் இருக்கவே இருக்காது. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாவது ட்ரை பண்ணி ஃபாரினுக்கு போயிடுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே எல்லா காலகட்டத்திலும் சில விஷயங்கள் செய்ய முடியல. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது மாதிரிலாம் ஜாக்பாட்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. அதனால் கண்டிப்பாக வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், ரொம்ப முக்கியம். அதுதான் நல்ல இடத்துல நீங்கள் தகுதிக்கு தந்தாப்பில், உங்களுடைய தேவைக்கு தந்தாப்பில், பண வசதிக்கு தந்தாப்பில் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போது. அதே போல் நிறைய பேருக்கு ஒரு பட்டங்கள் பதவிகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி ரொம்ப முக்கியம். அதுதான் நிறைய மிதுனராசி என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு ப்ரொமோஷன் இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு அடுத்த பொசிஷன் கொடுத்தா கூட நான் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன், எனக்கு சம்பளம் கூட முக்கியம் இல்லை, ஒரு பொசிஷன் கிடச்சா கூட நான் சரி ரைட் ஓகே, நான் இந்த அளவுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். அது கூட இல்லாமல் இந்த கம்பெனியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பொசிஷன் கிடைக்கும், கவலையப்படாதீங்க. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுவும் முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா வெளிநாட்டில் பாதிக்கப்படாதவர்கள் யாருமே கிடையாது. நிறைய பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்பு, மன ரீதியான குழப்பம், அதனால் ஆஃபீஸில் வெளிநாட்டில் சண்டை,
அங்கே ஆஃபீஸில் மேலே அதிகாரி கூட பிரச்சனை, இல்லை உங்கள் கீழே இருக்கவங்ககிட்ட சண்டை போகிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த காலகட்டம் இருந்திருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். எப்படி தீரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலை மாற்றம் பண்ணி போகணும். இல்லை சார் நான் அந்த கம்பெனியில் தான் வேலை செய்யணும் சார், வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை உறுதியாக கண்டினியூ ஆகிட்டுருக்கும். அதனால் யாரெல்லாம் மிதுன ராசியாக இருக்கீங்களோ வேலை மாற்றம் வெளிநாட்டில் இருக்கவங்க தயவுசெய்து பண்ணுங்கள். வேறு ஸ்டேட் போங்க, வேறு கண்ட்ரி போங்க. அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா லைஃப்பில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் முதல்ல போகும்போது என்னென்னா, இல்லை சார் அங்கே அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களான்னு தெரியாது அப்படிலாம் யோசிப்பீங்க. ஆனால் அங்கே அதெல்லாமே நடக்கும். வேறு ஊருக்கு போனால் நல்லா இருக்குமான்னு தெரியல சார் நினைப்பீங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகிறீங்க. பயப்படாமல் நீங்கள் ஊர் மாற்றம் செய்வது சிறப்பு. அதே போல் மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு இடம் மாற்றம் உறுதியாக உண்டு. ஒரு வீடு வாங்கி இடம் மாறி போகலாம், ஒரு வாடகை வீடு இடம் மாறி போகலாம். அதற்கான முயற்சிகளை இந்த மிதுனராசி அன்பர்கள் உறுதியாக செய்யணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே மாறுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படாமல் நீங்களாக மாறிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ என்ன மாற்றங்கள் நிறைய வரும், நிறைய ஐடியாஸ் வரும். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை பண்ணிடலாமா, இதை பண்ணிடலாமான்னு வரும். அதை ஒவ்வொன்றா பார்த்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய நன்மைகள் நடக்கும். நீங்கள் எல்லாமே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு குழப்பத்தில் கடைசியில் போய் மாட்டிப்பீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உறுதியாக தொழிலில் ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக நான் வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன், வேறு ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன், வேறு ஒரு ஆஃபீஸ் மாற்றலாம் நினச்சிட்ருக்கேன், வேறு ஒரு பிஸ்னஸ் ஆட் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன், இல்லை வேறு இடத்துல ஒரு பிரான்ச் போகலான்னு நினச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டவர்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அதில் நல்ல வெற்றி கிடைக்கும். எங்கே சார் பணம் தான் வரமாட்டேங்குது அப்படின்னா பணம் வரும். அப்படியே இல்லைனாலும் நீங்கள் கடன் வாங்கி பண்ணால் கூட உறுதியாக உங்களுக்கு அது ஒரு மாற்றத்தை நல்லா கொடுக்கும். அதில் எந்த டவுட் கிடையாது. நீங்கள் எந்த ப்ராடக்டை மாற்றுறீங்களோ அந்த ப்ராடக்டை அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வேறு ஒரு பிரான்ச் ஆரம்பிங்கன்னா அந்த பிரான்ச்சை அதிகமாக கவனம் செலுத்தணும். வேறு ஒரு ஆஃபீஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸில் அதிகமாக கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வாய்ப்புகள் வரும். கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வெற்றி உறுதியாக உண்டு. அதே போல் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் ஒரு இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய வரும். அதற்கான முயற்சிகளை இந்த மிதுன ராசி என்பர்கள் கண்டிப்பாக செய்யணும். இல்லை சார் காசு இல்லை சார், கடன் தான் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, ஒரு வீடு வந்திருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி, ஆனால் அதிகமாக கடன் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு வீடு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ள தரணும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. செஞ்சு அந்த வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்க. அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கறனால திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு, திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளவர்கள்லாம் ஒரு தீர்வு வரும். கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா சில பேர் பிரிஞ்சிடலாமா, சில பேர் ஏதோ கடமைக்குன்னு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில பேருக்குலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்களும் அதை ஏற்படுத்திக்கணும். ரொம்ப முக்கியம் அதுதான். நிறைய மிதுனராசி என்பதுன்னா வேலை வேலை வேலைன்னு சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, பிஸ்னஸ் இருக்கீங்க. அதனாலேயுமே வீட்டில் ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும். அதை மாற்றிக்கங்க. சார் எங்கே சார் மாற்றுறது, பிஸ்னஸ் நல்லா இருந்தால் நான் ஏன் சார் நல்லா ஜாலியாக இருக்க மாட்டேன், வேலை நல்லா இருந்தால் ஏன் சார் ஜாலியாக, எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் இதையும் அடுத்த நிலைக்கு கொண்டு போனீங்கன்னா தான் பிரச்சனை இல்லை, இல்லைனா அதுலேயும் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. அதே போல் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு, நிறைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு இருக்கும். அதே போல் புனர்பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைபாடுனால குழந்தை பேர் கிடைக்காமல் வந்திருக்கும். ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பீங்க, நடக்காமல் வந்திருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ள வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கார் அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட அதிகப்படியான பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்கள் ஜாதகத்தில் கூடிய தசாபுத்தி. நிறைய பேருக்கு சனி திசை புதன் திசை வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். நிறைய கடன்,
நிறைய பொருளாதார இழப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள், குடும்பத்தில் பிரிவினைலாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனைகள் இருக்குது, எதை செஞ்சால் அந்த பிரச்சனைகள்லாம் குறையும் அப்படின்றத பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் பலன் வராது. அதில் 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் இதுதான் இருக்கும். PDF ஃபார்மேட்டில் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா 500 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி மற்றும் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் வகுப்புலையும் சொல்லித்தரோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.